பண்டைய காலத்தில் உலகத்தை அச்சுறுத்திய ஒரு அசுரன் இருந்தான். அவன் பெயர் பாணாசுரன். அந்த அசுரனை வதம் செய்த பகவதி அம்மனை தெரியுமா? இது போன்ற புராண கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க கதையை காணலாம். பண்டைய காலத்தில் உலகத்தை அச்சுறுத்திய ஒரு அசுரன் இருந்தான். அவன் பெயர் பாணாசுரன். அவன் கடுமையான தவம் செய்து பிரம்மாவிடமிருந்து ஒரு விசித்திரமான வரம் பெற்றான். என்னை ஒரு கன்னிப் பெண் மட்டுமே கொல்ல முடியும் என்ற வரம். இந்த வரத்தை பெற்ற பிறகு பாணாசுரன் மிகுந்த அகம்பாவத்துடன் நடந்தான். தேவர்கள், முனிவர்கள் எல்லோரும் அவனின் கொடுமையால் துன்பப்பட்டார்கள். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து சிவ மற்றும் விஷ்ணுவிடம் உதவி கேட்டார்கள். அப்போது பராசக்தி ஒரு கன்னிப்பெண் வடிவில் பூமியில் அவதரிக்க முடிவு செய்தாள். அந்த அவதாரமே கன்னியாகுமாரி அம்மன். அம்மன் கன்னியாகுமாரி கடற்கரையில் அழகான இளம்பெண்ணாக வாழ்ந்து சிவவை மணம் செய்ய கடுமையான தவம் செய்தாள். அம்மனின் பக்தியைக் கண்டு சிவபெருமான் திருமணம் செய்ய சம்மதித்தார். திருமண நாள் நிச்சயிக்கப்பட்டது. ஆனால் தேவர்கள் ஒரு விஷயம் நினைத்தார்கள். அம்மன் திருமணம் செய்து கொண்டால் அவள் கன்னிப்பெண் இல்லை. அப்படியானால் பாணாசுரனை யாராலும் கொல்ல முடியாது. அப்போது நாரதர் ஒரு திட்டம் செய்தார். திருமண நேரம் வருவதற்கு முன்பே ஒரு சேவலை கத்த வைத்தார். அதை கேட்ட சிவபெருமான் வைகரை ஆகிவிட்டது என்று நினைத்து திருமணத்திற்கு வராமல் திரும்பிச் சென்றார். திருமணம் நடக்காமல் போனதால் அம்மன் மிகுந்த வருத்தத்தில் இருந்தாள். அந்த நேரத்தில் பாணாசுரன் அங்கே வந்து, நீ என்னை மணந்து கொள்ள வேண்டும் என்று அகம்பாவமாக சொன்னான். அம்மன் கோபம் கொண்டு அவனுடன் கடும் போராட்டத்தில் இறங்கினாள். கடற்கரை முழுவதும் அதிரும் அளவுக்கு நடந்த அந்த போரில் கன்னியாகுமாரி அம்மன் பாணாசுரனை வதம் செய்தாள். அதன் பிறகு அம்மன் அங்கேயே என்றும் கன்னியாகவே இருந்து உலக மக்களை காக்க ஆரம்பித்தாள். இன்று கன்னியாகுமாரி அம்மன் டெம்பிளில் அம்மன் அருள் பாலித்து வருகிறார். அம்மன் அணிந்திருக்கும் மூக்குத்தி மிகவும் பிரசித்தி பெற்றது. அதன் ஒளி மிகவும் பிரகாசமாக இருக்கும். பழைய காலங்களில் அந்த மூக்குத்தியின் ஒளி கடலில் செல்லும் கப்பல்களுக்கும் தெரிந்ததாக பக்தர்கள் கூறுகிறார்கள். அதனால்தான் அந்த கோவிலின் கிழக்கு வாசல் பல ஆண்டுகளாக அடைத்து வைக்கப்பட்டதாக ஒரு பழமையான நம்பிக்கை உள்ளது. இன்றும் கன்னியாகுமாரிக்கு செல்லும் பக்தர்கள் அம்மனை பார்த்தவுடன் ஒரு விசேஷமான அமைதியை உணர்கிறார்கள்.